இப்போ பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு தீபாவளிக்கு கோயம்புத்தூருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு 800 கிலோமீட்டர். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 மணி ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் ஓட்ட முடியுமான்னு தெரியல. அப்படியே முடியலனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சென்னை போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கோயம்புத்தூர் போய்க்கலாம். ஃபைனலி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு இப்போது. பட் நாங்கள் 2 o'clockே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல சில இதெல்லாம் மறந்துடுறோம்ல. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டு. ப்ளஸ் இப்போ தான் ஒரு 1000 rupeesக்கு பெட்ரோல் வேறு போட்டேன். பார்ப்போம். ஸோ பெட்ரோலும் ஒரு ட்ராக் இருக்கும்ல, இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஓட்டினா எவ்வளோ காசு ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக நாங்கள் மெயினாக பைக்கு ரைடு போகிறதே ஜாலியாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா காஸ்ட்டு சேவிங். இப்போ நான் பஸ்ஸில் போனால் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கே 3000 to 4000 வருது. ஸோ இப்போ எனக்கும் வித்யாவுக்கும் பார்த்தீங்கன்னாலே ஐ திங்க் மினிமம் 3000 வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 6000 ஆகிடுது போகிறதுக்கு மட்டுமே. ஸோ அதனால் இப்போ நான் 1000 rupees போட்டேன்னா நான் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் சென்னைக்கே போயிடலாம். 600 kilometer ஓட்டிடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வித்யாவுக்கு ஒரு ஹெல்மெட் கூட வாங்கணும் இனிமேல் தான். ஏன்னா எனக்கு மட்டும் தான் ஹெல்மெட் இருக்குது. வீட்டில் 2 ஹெல்மெட் இருக்குது. ஆனால் ஒரு ஹெல்மெட் ரொம்ப பெருசாக மண்டிக்கு பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் போகிற வழியில் ஒரு ஹெல்மெட் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஷாத் நகர்னு ஒரு இடம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 kilometer. ஸோ அது பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அங்கே போயிட்டு வித்யாவுக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டு அப்புறம் பப்ஸு சாப்பிட்ணுன்னு சொன்னான். ஸோ அவளுக்காக ஒரு பப்ஸும் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட வேண்டியதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னுமே எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் ரைடே ஸ்டார்ட் பண்ணல. ஹெல்மெட் வாங்கிட்டு அவளுக்கு பசிக்குதுன்னு நான் கொஞ்சம் அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரைடு. இங்கெல்லாம் பாருங்க, கருப்பா ட்ரெஸ் போட்டு இவங்களாம் சபரிமலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி பார்க்குறேன் இந்த ரோட்ல. ஆனால் சபரிமலையா இல்லை திருமலையாப்பா? சபரிமலையா இல்லை திருமலையா? சபரிமலையா? ஸோ இவ்வளோ தூரம் எப்படி நடக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கள் பைக் ஓட்டுறதுக்கே மண்டை காயுது இந்த வெயில்ல. எப்படி தான் அவ்வளோ தூரம் நடக்கிறாங்களோ. ஃபைனலாக விட்டோம் ஹெல்மெட் ஷாப்க்கு. ஹெல்மெட்டை பார்த்துட்டு போயிடலாம். இறங்குப்பா. लूज सर का दूसरा है क्या? नॉर्मल है, क्वालिटी में रहता है। दिखाइए. வித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். 1000 rupeesன்னு சொன்னாங்க. சரி, சேஃப்டினால வாங்கிட்டோம். போகலாமா? எம்இ கேக் ஷாப்ஸ் இங்கே தான். இப்போ தான் சாப்பிட்டோம். சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பி விட்டோம். இப்போ தான்ப்பா ஸ்டார்ட்டே பண்ணுறோம். ஹெல்மெட் வாங்கியாச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்று என்னென்னா வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கணும். அது போகும்போது வேறு எங்கேயாச்சும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 3:30 ஆயிடுச்சு டைம் இப்போது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் ரீச் ஆக முடியாது, சொன்ன மாதிரி ரொம்ப லேட் இது. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி நடுவில் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் மாறிடுச்சு. அண்ட் அவன் லொக்கேஷன் வேறு அமுச்சு வச்சுருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் லொக்கேஷன் போகிறதுக்கு கரெக்டாக இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 296 kilometer இருக்குது. ஆல்மோஸ்ட் 300 kilometerன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அப்ராக்சிமேட் டைம் பார்த்தீங்கன்னா 8:30 காமிக்குது ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அட்லீஸ்ட் இப்போலேருந்தாச்சும் கொஞ்சம் நான் ஸ்டாப்பாக ஓட்டினா தான் அட்லீஸ்ட் அந்த டைமுக்கு போய் ரீச் ஆக முடியும் கரெக்டாக. இல்லைனா இன்னும் லேட் ஆகிடும். அண்ட் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்.
என்கேஜ்மெண்ட் வீடியோ ஒன்று இருக்குல்ல, சைத்தன்யா என்கேஜ்மெண்ட் வீடியோ. ஸோ அவனோட வீட்டுக்கு தான் போகிறோம் அகெயின். அண்ட் லாஸ்ட் டைமே போனோம், போயிட்டு சில பிளேஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். பட் ஃபுல்லாக எங்களால் பார்க்க முடியல. அண்ட் அந்த வீட்டுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா விவசாய நிலமாக இருக்கும். அதனால் அது போய் இந்த தடவை மேக்ஸிமம் அதை கவர் பண்ணி பண்ணலான்னு பார்த்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டால்கேட்டு க்ராஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த மவுண்டன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். அந்த மவுண்டன் மேலெலாம் ஒரு தடவை நாங்கள் போய் வீடியோலாம் போட்டிருக்கோம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. மழையில் வந்துடக்கூடாது, இல்லைன்னா அவ்வளோதான், ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 450 கிலோமீட்டர் இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் மழை வராமல் இருக்கணும். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, தண்ணி வேறு ரொம்ப தாகடிக்குது. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கடையில் பார்த்து தண்ணி குடிக்கணும், அப்புறம் லைட்டாக பசிக்கவும் ஆரம்பிக்குது. எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய லாரி பார்த்தாலே எனக்கு என் சித்தப்பா ஞாபகம் தான் வருது. அவர் இப்போ எல்லாம் எக்ஸ்பைரி ஆகிட்டார், பட் அவர் டிரைவராக தான் இருந்தார். இந்த மாதிரி பெரிய பெரிய லாரிலாம் ஓட்டிகிட்டு இருப்பார். சூப்பராக இருக்கு. போயிட்டு வரலாமா? நல்லா இருக்குல்ல? போயிட்டு வரலாமா? தண்ணிக்கு போயிட்டு வரலாமா? எதுவும் சொல்ல மாட்டாங்களே. எங்கள் ட்ரிப்போட செகண்ட் டால் பிளாசா கரெக்டாக இன்னும் 229 கிலோமீட்டர்ஸ் இருக்குது க்ராஸ் பண்ணுறதுக்கு. ஐ மீன் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப போகலாம். இங்கே பாரு, செம்மையாக இருக்கு இந்த இடம். இங்கே பாரு, தண்ணி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு நடுவில். அழகா இருக்குல்ல? செம்ம. கபடிக்கலை சாரி, கிருஷ்ணா ரிவர். சரி,
அப்பா ஐயோ கிருஷ்ணா ரிவராம்ப்பா போட்டு ஆமாம் கிருஷ்ணா ரிவர். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நான் மைக்கில் வந்து அந்த ஒயரே மாட்டவே இல்லை. ஐ மீன் கேமரா வந்து அந்த மைக்கை மாட்டவே இல்லை. இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு லேர்னிங் தான். நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் இந்த மாதிரி பிரேக் எடுத்தா கேமராவில் கரெக்டாக அந்த மைக்கு மாட்டிருக்கான்னு பார்க்கணும். சே கேர்லெஸ். ஓகே, இங்கே பாருங்க, ஐயப்பன் சுவாமிக்கு நடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர் மேலே ஆயிடுச்சு. ஸ்டில் இவங்க நடந்து தான் போயிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. ஒருவேளை இங்கே எங்கேயாச்சும் கோயில் இருக்கா, இல்லை நிஜமாலே சபரிமலைக்கு தான் போகிறாங்களா, ஒன்றும் தெரில. இன்னும் ஒரு 181 கிலோமீட்டர் இருக்கு, பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:30 ஆகுது. ஒரு சின்ன காஃபி பிரேக். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, நாங்கள் இப்போது மழை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்தினேன் நான். சரி இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆச்சே, என்னடா ரெக்கார்ட் ஆகிருக்கு, சரி என்னென்ன எப்படி பேசியிருக்கோம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணால் ஒரு ரெக்கார்டிங்ஸுமே இல்லை. அந்த காவேரி ரிவரா கிருஷ்ணா ரிவரா அந்த ரிவர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்டிங்கும் இல்லை. அவ்வளோ பேசிட்டு வந்தேன். சே எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. என்னன்னே தெரியலையே, நாளே சரியில்லை அப்படி ஃபீல் ஆகுது. அப்படின்னு இல்லை, பட் ஓகே. என்னன்னா எல்லாமே இருட்டில் இருந்ததுனால பரவாயில்ல. இதே வெளிச்சத்தில் இருந்து நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ் எல்லாம் எடுக்காம விட்டுருந்ததுன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்கும். வரும்போது நிறைய பயங்கர டிராஃபிக் ஜாமு. சில போலீஸ்லாம் கேமராவை பார்த்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ண, அது கேமராக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல, பட் நல்லா பேசினாங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை. ஷெட் ஓகே விடுங்க, என்ன பண்ணுறது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது 77 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 17 minutes காமிக்குது. போவோம். இது இப்போ வேற மழை வேற தூவிட்டு இருக்கு கொஞ்சமாக. ஹோப்ஃபுல்லி நிறையா மழை வராமல் இருந்தால் பெட்டர். ஏன்னா நான் வந்து ரெயின் கோட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, மழை வராதுன்னு ஒரு நம்பிக்கையில். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து இப்போ தான் ஒரு அந்த மலை தூரல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது இங்கே இந்த சைடு. டோல்கேட் நம்பர் 4ன்னு நினைக்கிறேன். 4th டோல்கேட் எனக்கு தெரிஞ்சு தான் லாஸ்ட் டோல்கேட்டாக இருக்கணும் இந்த ட்ரிப்போடது. ஏன்னா இன்னும் 60 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. 1 hour 2 minutesன்னு காமிக்குது. மழையும் பெய்யல இங்கே, பரவாயில்ல. எப்பா முடியலை. வந்துட்டோம். 14 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, இன்னும் 24 minutes. ஓரளவுக்கு வழி தெரியும். மேப் இது கொடுத்துருக்கான்ல, ஐ மீன் லொக்கேஷன் கொடுத்துருக்கான்ல, அதை பேஸ் பண்ணி போக வேண்டியதுதான். அப்பா இப்போ தான் ஹைவேலேருந்து
ஒரு வில்லேஜ்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த இடமும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. பட் ஆனால் இருட்டுனால அவ்வளோ தெரியல. பட் ஃபுல்லாமே அக்ரிகல்ச்சரல் லேண்டு தான் இந்த சைடு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. மேபி உங்களுக்கு நாளைக்கு சான்ஸ் இருந்தால் நான் காமிக்கிறேன். செம்மையாக இருக்கும். என்ன எக்ஸாக்டாக 9:36 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வில்லேஜில் எல்லாம் தூங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் போகணும். சிட்டிலலாம் பாருங்கள் 12 மணி ஆனாலும் தூங்காமல் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக டைமுக்கு தூங்கிடுறாங்க. இப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி. இது இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் போகணும். இது ஒரு வில்லேஜ், அவ்வளோதான். இதை தாண்டி இன்னொரு வில்லேஜ்லாம் வரும். பட் ஆனால் வண்டி நிறுத்தின இடம் மாதிரியே இருக்குல்ல. இங்கே இந்த மாதிரி வண்டி இங்கே நிறுத்தி இந்த சைடில் தண்ணி போகிற மாதிரி. ஆனால் அது இல்லை இது. அதான் எல்லாரும் தூங்க போயிருப்பாங்கப்பா இல்லையா. அதான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். பாரு வில்லேஜில் பாருங்க கரெக்டாக டைமுக்கு தூங்க போயிடுறாங்க. ஆனால் சிட்டியில் 12 மணிக்கு கூட தூங்காமல் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தூரல் வேற போடுதுப்பா மழை. சீக்கிரமாக போயிடணும். 12 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், 20 minutes போயிடலாம். இத்தினோண்டு ரோடு நல்லா பெருசு தான். ஆனால் இந்த சைடில் இந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிக்காக ஏதோ போட்டிருக்காங்கல்ல. ஆமாம், அதனால இடம் பத்த மாட்டேங்குது. இது கூட பரவாயில்ல. ஆனால் சில டைம் ரொம்ப பெரிய வண்டியாக வருது. என்னப்பா லாரியாக வருது, பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் வருது. ஆமாம் ஆமாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் 1.3 கிலோமீட்டர், 3 minutes to go. அந்த சைடு பார்த்தியா, ஒரு எருமை மாடுக்கு அந்த இதோ இந்த மாதிரி ஷெட்லாம் இந்த மாதிரி போட்டு புகைலாம் போட்டிருந்தாங்க. ஓ சாரி, நான் ஸ்பீட் பிரேக்கை பார்க்கவே இல்லை. எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. ஷட், தண்ணி ஆயிடுச்சு காலெல்லாம். ஆமாம் கரெக்ட், ஞாபகம் இருக்கு. இப்படி போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போகணும், தெரியுதா? ஸ்ட்ரைட்டு, ஞாபகம் இருக்கா? இப்படி போகணும். இப்படி தானே நடந்து வந்தோம். மாடுக்குட்டி எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் பார்த்தல.